கே சேகர் பாபு அவர்கள் தமிழக அரசியல்ல, குறிப்பா சென்னை நகர அரசியல்ல கடந்த சில ஆண்டுகளா முக்கியத்துவம் பெற்ற தலைவரா பார்க்கப்படுறாரு. அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பத்துல அதிமுகவுல தொடங்கினார்னு பொதுவா அறியப்படுறாரு. அந்த காலகட்டத்தில் அவர் சென்னை நகர் அமைப்புல அடிப்படை கட்சி பணிகள்ல ஈடுபட்டு உள்ளூர் மக்கள் தொடர்பு அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. பின்னர் அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் கட்சி உள்ளக சமன்பாடுகள் காரணமா அவர் திமுகவுல இணைஞ்சாரு. இந்த கட்சி மாற்றம் அவரோட அரசியல் பயணத்துல ஒரு முக்கிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சதுன்னு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க. திமுகவுல சேர்ந்த பிறகு அவர் விரைவாக கட்சியோட நகர்ப்புற அமைப்புகள்ல முக்கிய பங்கு வகிக்க தொடங்கினாரு. குறிப்பா சென்னை வடக்கு மற்றும் துறைமுகம் சார்ந்த பகுதிகளில் அவரோட தொடர்பு அதிகரிச்சது. திமுக ஆட்சி அமைத்த பிறகு சேகர் பாபு அவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு. இந்த துறை தமிழக அரசியல்ல மிகவும் முக்கியமானதும் அதே சமயம் உணர்வு பூர்வமானதும் ஆகும். ஏன்னா இது ஆயிரக்கணக்கான கோவில்களுடைய நிர்வாகம், சொத்து மேலாண்மை, பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் சட்ட ரீதியான நிர்வாக முடிவுகளை உள்ளடக்கியது. இந்த துறையில் அவர் எடுத்த சில நிர்வாக நடவடிக்கைகள் அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் நிர்வாக சீரமைப்பு முயற்சிகள் என்றும் திமுக ஆதரவாளர்களால கூறப்படுது. அவரோட நிர்வாக பாணி பொதுவா நேரடி கண்காணிப்பு மற்றும் வேகமான முடிவெடுக்கும் தன்மையை கொண்டதா அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. சென்னை நகர அரசியல்ல சேகர் பாபு அவர்களுடைய தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக விளந்திருக்கு. குறிப்பா சென்னை வடக்கு பகுதியில துறைமுகம் மற்றும் ராயபுரம் போன்ற பகுதிகளில் அவரோட கட்சி அமைப்பு வலுவா இருக்குன்னு திமுக தரப்பு சொல்லுது. இந்த பகுதியில மீனவர் சமூகங்கள், தொழிலாளர் வர்க்கம் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிகம் வசிக்கிறாங்கிறதுனால அங்க அரசியல் போட்டி எப்பவுமே கடுமையா இருக்கும். இந்த சூழ்நிலையில அவர் மக்கள் சந்திப்பு, நேரடி பிரச்சாரம் மற்றும் உள்ளூர் பிரச்சனைகளை உடனடியாக கவனிக்கிறது போன்று கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் முறையை பின்பற்றுறாருன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல நகர்ப்புற அரசியல்ல மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் விரைவா தீர்க்கப்படவில்லை என்ற விமர்சனமும் எதிர்க்கட்சிகளால முன்வைக்கப்படுது. குறிப்பா வீட்டு வசதி பிரச்சனைகள், நகர்ப்புற அடிப்படை வசதிகள், சாலை மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் முழுமையா தீர்க்கப்படலைன்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக தரப்பு நகர வளர்ச்சி திட்டங்கள் நீண்ட கால அடிப்படையில் செயல்படுத்தப்படுதுன்னு, பல திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருதுன்னு தெரிவிக்குது. சேகர் பாபு அவர்களுடைய அரசியல் பாணி பொதுவா ஆக்சசிபிலிட்டி பாலிடிக்ஸ்னு வர்ணிக்கப்படுது. அதாவது மக்கள் எளிதாக அணுகக்கூடிய தலைவர் என்ற அடையாளம். அவர் நேரடியாக மக்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பது, தொகுதி அளவிலான கூட்டங்களில் பங்கேற்பது மற்றும் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகளோடு இணைந்து தீர்வுகளை தேடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுறாரு. இந்த பாணி அவருக்கு நகர்ப்புற பகுதிகளில் ஒரு நிலையான ஆதரவை உருவாக்கியிருக்குன்னு சொல்லப்படுது. அவரோட அரசியல் வளர்ச்சியில இன்னொரு முக்கிய அம்சம் சமூக ஊடகங்களோட தாக்கம். தற்போதைய அரசியல்ல யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. சேகர் பாபு தொடர்பான செய்திகள், ஆதரவு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் அனைத்தும் வேகமா பரவுது. இதனால நகர்ப்புற வாக்காளர்கள் அரசியல் முடிவுகளை விரைவா பகுப்பாய்வு செய்யும் நிலை உருவாக இருக்கு. இது பாரம்பரிய பிரச்சார முறைகளுக்கு சவாலாகவும் அதே சமயம் புதிய வாய்ப்பாகவும் இருக்கு. சென்னை நகர அரசியல் தற்போது ஒரு மாற்ற கட்டத்தில் உள்ளது. புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகிட்டு வருது. ஐடி வேலைவாய்ப்பு காரணமா புதிய வாக்காளர்கள் நகர்ல அதிகரிச்சுட்டு வராங்க மற்றும் பாரம்பரிய வாக்கு அடிப்படைகள் மாறிட்டு வருது. இந்த மாற்றம் சேகர் பாபு போன்ற நகர்ப்புற தலைவர்களுக்கு புதிய சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கு. புதிய வாக்காளர்கள் பாரம்பரிய அரசியல் விசுவாசத்தை விட செயல்திறன், வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை அதிகமாக கவனிக்கிறாங்க. 2026 தேர்தலை நோக்கி செல்லும் நிலையில சேகர் பாபு அவர்களுடைய பங்கு மேலும் முக்கியமாகுது. அவர் திமுகவோட நகர்ப்புற வலுவான முகங்கள்ல ஒருவராக கருதப்படுறாரு. சென்னை அரசியல் அவரோட செயல்பாடுகள், கட்சி அமைப்பு மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவை தேர்தல் முடிவுகள்ல தாக்கம் செலுத்தக்கூடும்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அவரை கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. குறிப்பா நிர்வாக செயல்திறன் மற்றும் நகர்ப்புற பிரச்சனைகள் தொடர்பா. மொத்தத்தில் கே சேகர் பாபு அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு நகர்ப்புற அரசியல் வளர்ச்சி கதையா பார்க்கப்படுது. அதிமுகவில் தொடங்கி திமுக அமைச்சராக உயர்ந்த அவரோட பயணம் சென்னை நகர அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. அவர் ஒரு பக்கம் நிர்வாக பொறுப்புகளையும் கையாளும் அமைச்சராகவும் மற்றொரு பக்கம் மக்கள் தொடர்பு அரசியலை முன்னெடுக்கும் தலைவராகவும் செயல்படுறாரு. எதிர்காலத்தில் அவரோட அரசியல் பங்கு மேலும் விரிவடைகிற வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சென்னை நகர வளர்ச்சி மற்றும் திமுகவோட நகர்ப்புற வலிமை சார்ந்த சூழல்ல அவருடைய முக்கியத்துவம் தொடரும்னு அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க. சென்னை நகர அரசியல்ல சேகர் பாபு அவர்களுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில அவரோட அரசியல் பங்களிப்பு வெறும் அமைச்சர் பதவிக்குள்ள மட்டுமே சுருங்கவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க.
குறிப்பா நகர்ப்புற வாக்கு அமைப்பு மாறிட்டு இருக்கிற சூழல்ல அவர் ஒரு பிரிட்ஜ் லீடரா செயல்படுறாருன்னு சொல்லப்படுது. அதாவது கட்சி அமைப்பு மற்றும் மக்கள் தேவைகள் இரண்டையும் இணைக்கும் இடைநிலை தலைவரா அவர் செயல்படுறாரு என்ற பார்வை உருவாகியிருக்கு. சென்னை வடக்கு மற்றும் துறைமுகம் சார்ந்த பகுதிகளில் தொழிலாளர் சமூகங்கள் மற்றும் மீனவர் சமூகங்கள் அரசியல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிற நிலையில அந்த சமூகங்களுடைய பிரச்சனைகளை நேரடியா அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முகமா அவர் பார்க்கப்படுறாரு. அதே நேரத்துல நகர வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பா மக்கள் எதிர்பார்ப்பு மிக உயர்வா இருக்கு. சென்னையில அடிக்கடி ஏற்படும் மழை பாதிப்பு, சாலைகள் சேதம், போக்குவரத்து நெரிசல், குடியிருப்பு இடமாற்றங்கள் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் பொறுப்பு நகர்ப்புற நிர்வாகத்தின் மீது இருக்கு. இதுல சேகர் பாபு அவர்களுடைய அரசியல் செல்வாக்கும் ஒரு பகுதியா பார்க்கப்படுது. சில பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கிறதால அரசு தரப்பு சொன்னாலும் இன்னும் பல இடங்கள்ல அடிப்படை வசதிகள் முழுமையா மேம்படவில்லை என்ற விமர்சனமும் நிலவுது. இதனால அவரோட அரசியல் மதிப்பீடு கலவையானதாக இருக்கு. அவரோட அரசியல் பயணத்துல குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, அவர் தொடர்ந்து களத்துல இருக்க முயற்சிக்கிற தலைவர் என்ற அடையாளம். பல அமைச்சர்கள் நிர்வாக மையங்கள்ல அதிகமா செயல்படும் போது சேகர் பாபு பொதுவா மக்கள் சந்திப்பு மற்றும் தொகுதி பயணங்கள்ல ஈடுபடுறாருன்னு சொல்லப்படுது. அந்த அணுகுமுறை அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லீடர் என்ற பெயரை உருவாக்கியிருக்கு. குறிப்பா சென்னை வடக்கு பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் அவரை நேரடியாக அணுகக்கூடிய தலைவர்னு பார்க்குறாங்க. ஆனால் அரசியல் என்பது ஒரு புறம் மக்கள் தொடர்பு மட்டும் இல்லை, மற்றொரு புறம் கட்சி உள்ளக சமன்பாடுகளும் முக்கியமானது. திமுகவில் தற்போது பல தலைமுறை தலைவர்கள் ஒரே நேரத்தில் செயல்படுறாங்க. இந்த சூழல்ல ஒவ்வொரு தலைவரும் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நிலைநிறுத்த முயற்சிக்கிறாங்க. சேகர் பாபு அவர்களும் நகர்ப்புற அரசியல்ல தன்னோட இடத்தை உறுதிப்படுத்த முயற்சியில இருக்காருன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. குறிப்பா சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற தொகுதி அமைப்புகள்ல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் முக்கியமானதா பார்க்கப்படுது. சமீப காலங்களில் நகர்ப்புற அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. புதிய வாக்காளர்கள் அதிகரிச்சுட்டு வராங்க. குறிப்பா ஐடி துறை வேலை வாய்ப்பு காரணமா சென்னையில புதிய குடியிருப்பாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இந்த புதிய வாக்காளர்கள் பாரம்பரிய அரசியல் விசுவாசத்தை விட வளர்ச்சி, வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை அதிகமா கவனிக்கிறாங்க. இந்த மாற்றம் சேகர் பாபு போன்ற தலைவர்களுக்கு ஒரு சவாலாகவும் அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா அவர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள்ல நேரடி பங்காற்றுற நிலையில இருக்காரு. அதே நேரத்தில் சமூக ஊடகங்களோட தாக்கம் அரசியலை முழுமையா மாற்றிட்டு வருது. முன்னதா மக்கள் தகவல்களை நேரடியாக கட்சி கூட்டங்கள் அல்லது செய்தித்தாள்கள் மூலமா பெற்றிருந்த நிலையில இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் அரசியல் கருத்துக்களை வேகமா பரப்புது. சேகர் பாபு தொடர்பான செய்திகள், வீடியோக்கள் மற்றும் விமர்சனங்கள் சில மணி நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடையுது. இதனால அரசியல் முடிவுகள் மீது சமூக ஊடகத்தின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. மேலும் அவருடைய அமைச்சரவை பொறுப்பில் இருக்க இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பாகவும் பல விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. கோவில் நிர்வாகம், சொத்து மேலாண்மை மற்றும் நிர்வாக சீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகள் சில தரப்புல பாராட்டப்படுது. குறிப்பா கோவில் சொத்துக்களை மீட்கும் முயற்சி மற்றும் நிர்வாக ஒழுங்கு நடவடிக்கைகள் அரசு தரப்புல முக்கிய சாதனையா குறிப்பிடப்படுது. ஆனா எதிர்கட்சிகள் சில நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்தோட மேற்கொள்ளப்படுது. மேலும் விவாதங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில தொடர்ச்சியா இருக்குங்கிற அம்சமா மாறி இருக்கு. சென்னை நகர அரசியல்ல சேகர் பாபு அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காரணம், நகர்ப்புற பகுதிகளில் திமுகவோட அமைப்பு வலுவா இருக்கிறது. சேகர் பாபு போன்ற தலைவர்கள் அந்த அமைப்பை களத்துல செயல்படுத்துறது தான். குறிப்பா தேர்தல் நேரங்களில் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் மற்றும் லோக்கல் கோஆர்டினேஷன்ஸ் போன்றவை மிக முக்கியமானது. இந்த பகுதிகளில் அவர் முக்கிய பங்காற்றுவதா சொல்லப்படுது. அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து பல்வேறு மதிப்பீடுகள் இருக்கு. சிலர் அவர் தொடர்ந்து நகர்ப்புற அரசியல்ல முக்கிய தலைவரா நீடிப்பார்னு சொல்றாங்க. மற்றவங்க அவர் மாநில அளவிலான பெரிய பொறுப்புகளுக்கு உயர வாய்ப்பு இருக்குன்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இது அனைத்தும் அரசியல் சூழ்நிலை, கட்சி முடிவுகள் மற்றும் தேர்தல் முடிவுகள் ஆகியவற்றை பொறுத்தது. மொத்தத்துல சேகர் பாபு அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் கட்சி அமைப்பு இடையின கதையா பார்க்கப்படுது. அவர் ஒருபுறம் நிர்வாக பொறுப்புகளை கையாளும் அமைச்சராகவும் மறுபுறம் மக்கள் தொடர்பு அரசியலை முன்னெடுக்கும் தலைவராகவும் செயல்படுறாரு. நகர்ப்புற பிரச்சனைகள் அதிகரிக்கும் நிலையில அவரோட பங்கு எதிர்காலத்துல மேலும் முக்கியமாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க. 2026 தேர்தல் அவருடைய முக்கிய எதிர்காலத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையா அமையும்னும் சென்னை நகர அரசியல்ல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தேர்தலோட முடிவுகளை பிரதிபலிக்க கூடும்னும் சொல்லப்படுது.